உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ईवीएम ले लो, ईवीएम ले लो, ईवीएम। जैसा कि आप लोग देख चुके हैं कि बिहार का ईवीएम बिक चुका था, जिसमें सरकार बन चुकी थी, और इसके बाद एक नया ऑफर आया हुआ है 303 सीट के लिए। यहाँ पर ईवीएम बिकाऊ है, जो ज्ञानेश बाबा का ईवीएम है। आप लोग जल्द से जल्द संपर्क करें जिनको भी सरकार बनानी हो, अन्यथा आप लोग लेट हो जाएंगे, पछताएंगे। और जल्द से जल्द संपर्क करें। ईवीएम बिकाऊ है, ज्ञानेश बाबा का ईवीएम ले लो, ईवीएम। यहाँ पर सेल लगा हुआ है ईवीएम का, जल्द से जल्द संपर्क करें आप लोग। ये ईवीएम का पैसा इतना आसानी से बताया नहीं जाएगा, उसके लिए आपको चुपके से पीछे आना पड़ेगा। ये सब सीक्रेट है, लेकिन अगर आपको चाहिए तो संपर्क करिए, जल्द से जल्द संपर्क करें। வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ எலெக்ஷன் கமிஷன் அடுத்த தேர்தலுக்கான ஏலத்தை விட்டு கொண்டிருக்கிறார்கள். வாங்க 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 ஞானேஷ்குமாரிடம் அடுத்த தேர்தலுக்கான பேரத்தை பேசிவிடுங்கள் என்கிற ஒரு நக்கலான வீடியோவை ஒரு நபர் போட்டிருக்கிறார். ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் இதற்கு மேல் தேர்தல் இப்படித்தான் நடக்கப் போகிறது. தேர்தல் ஆணையர் தான் இந்த நாட்டை நடத்தப் போவதாக அனைத்து விதிமுறைகளையும் எழுத போறார்கள் என்கிற அந்த விஷயத்தை இந்த வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறது. என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதம், நேற்றும் இந்த கடிதத்தை பற்றி நான் எழுதியிருந்தேன். அசால்ட் ஆன் நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிகள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எஸ்ஐஆர் எப்படி தவறாக நடக்கிறது, எப்படி ஓட்சோரி நடக்கிறது, அதற்கான பதிலை மிஸ்டர் ஞானேஷ்குமார் கொடுக்க மாட்டார், அரசாங்கம் கொடுக்காது. பீகார் எலெக்ஷன் சூறையாடப்பட்டால் எங்களுக்கு என்ன? பீகாரில் ஏராளமான நபர்கள் தன்னுடைய அதிகாரங்களை, ஓட்டுரிமைகளை இழந்து நின்றால் எங்களுக்கு என்ன? இந்த 272 நபர்கள் எழுதிய இந்த கடிதம் நேற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்படுகிறது. ராகுல் காந்தியை எதிர்த்து இந்த நாட்டு சிவில் சொசைட்டி சார்ந்த நபர்கள் எழுதிவிட்டார்கள், கேட்டுவிட்டார்கள். ராகுல் காந்தி, அவருடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகிறது? ராகுல் காந்தியுடைய அந்த பொய்களை இந்த விவிஐபிகள் உடைத்து விட்டார்கள். யார் இந்த நபர்கள்? யார் இந்த நபர் என்று நாங்கள் அலசி பார்க்கும்போது ஒரு சில தகவல் எங்களுக்கு கிடைத்தது. இதில் 16 முன்னாள் நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டை சார்ந்த நபர்கள், 14 அம்பாசிடர்ஸ்கள், இந்தியாவை வெளிநாடுகளில் போய் ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய நபர்கள் இந்த நபர்கள், 123 முன்னாள் பியூரோக்ரேட்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், 133 ஆர்ம்டு ஃபோர்ஸ், முன்னாள் இராணுவ வீரர்கள். இந்த அனைத்து நபர்களுடைய இந்த கடிதம் ராகுல் காந்தியை எதிர்த்து இருந்தது. ராகுல் காந்தி மட்டுமல்ல, இது போன்ற யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ எங்களுடைய டீம் யார் இந்த நபர்கள் என்கிற ஒரு அலசலை எடுத்து வைத்தது. யார் இந்த நபர்கள்? 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் ஏராளமான நபர்கள் இவிஎம் மீது கேள்விகள் எழுப்பி வைக்கிறார்கள். எஸ்ஐஆர் நடத்த முடியாது என்று எம்கே ஸ்டாலினிலிருந்து, மம்தா பானர்ஜியிலிருந்து ஏராளமான சீஃப் மினிஸ்டர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். உடனடியாக இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்துங்கள் என்று. ஏராளமான பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்குள் எத்தனையோ கோடி, 51 கோடி மக்களுடைய எஸ்ஐஆரை முடிக்க முடியாது என்கிற அந்த கவலையும் இருக்கும்போது யார் இந்த நபர்கள்? எதற்காக இந்த நபர்கள் ஞானேஷ்குமார் மற்றும் நரேந்திர மோடியை டிஃபென்ஸ் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வந்தது. 16 சீஃப் ஜஸ்டிஸ், முன்னாள் நீதிபதிகள், 14க்கும் மேற்பட்ட பியூரோக்ராட், இது மாதிரியான ஒரு நீண்ட பட்டியல் இருந்தது இல்லையா? அந்த பட்டியலை நாங்கள் அலசி பார்த்தோம். யார் இந்த நபர்கள்? ஜஸ்டிஸ் PN ரவீந்தர். யார் இந்த நபர்? பிஜேபியில் இணைந்த ஒரு முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ்.
Sanjeev Tripathi, former Raw chief. Where is he now? He is with BJP. Ayyar Krishna Rao, former chief secretary, Andhra Pradesh. Where is he now? He is also with BJP. அமித்ஷாவுடன் படத்தை பார்க்கிறீர்கள். சஞ்சீவ் திரிபாட்டியுடைய படம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்குடன் இருக்கிறது. பஸ்பதி முகர்ஜி, ஃபார்மர் ambassador. Where is she now? Again with BJP. TP Sen Kumar, former DGP Kerala. He had joined BJP. இந்த 272 நபர்கள் விவிஐபிகள் என்று கூறினார்கள் இல்லையா, எல்லாருமே இப்போ பிஜேபியுடைய தொண்டர்களாக மாறி அந்த பிஜேபியின் தொண்டர்கள் எழுதிய அந்த கடிதத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நிர்மல் கௌர், ஃபார்மர் டிஜிபி ஜார்க்கண்ட். ஷீ ஹேட் ஜாயின்ட் பிஜேபி. BH Anil Kumar, former Chief Secretary of Karnataka, he had joined BJP. Bhaskar Rao, former Additional DGP of Karnataka, அவருடைய துண்டை பார்த்தாலே புரியும், he had joined BJP. Lieutenant General DP Vats, நரேந்திர மோடியுடன் ஒரு படம், he is with BJP. Major General PC Kharbanda, he had joined BJP. So you can understand இந்த 272 நபர்களில் யாரெல்லாம் பிஜேபி மெம்பராக மாறிவிட்டார்கள் என்று. இப்போ அடுத்த பட்டியலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எமினன்ட் சங்கீஸ், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ் பக்தர்கள். யார் இந்த நபர்கள்? அடுத்த பட்டியல் இது. ஃபர்ஸ்ட் காட்டினது பிஜேபி. பிஜேபியில் நேரடியாக சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த பட்டியல் ஆர்எஸ்எஸ் சங்கிகள், அவர்களுடைய பட்டியலை பாருங்கள். பிரபாத் சுக்லா, ஃபார்மர் அம்பாசிடர் Vivekananda Foundation. He is from RSS. Anil Thirugunath, former ambassador, Vivekananda Foundation again. Vivekananda Foundation is from a supporting foundation of RSS. Ashok Mittal, former IT Commissioner, India Foundation. Again, a foundation run by, Sangh Parivar. Major General Dhruv Katoch, India Foundation, a supporting foundation of Sangh Parivar. Virendra Gupta, former ambassador, RSS linked Antarrashtriya Sahyog Parishad. RSS உடைய ஒரு இன்னொரு விங் உடைய ஒரு மெம்பராக இருக்கிறார். he is from Sangh Parivar. Justice Adarsh Kumar Goyal, Akhil Bharatiya Advika Parishad, RSS supporting organization. Justice Hemant Gupta, Vishwa Hindu Parishad, VHP, அதோடைய மெம்பர். பிஜேபி மெம்பர்ஸ்களை பார்த்து விட்டீர்கள், சங்க பரிவாரின் மெம்பர்ஸ்களை பார்த்து விட்டீர்கள். இப்போ அடுத்த பட்டியலை காட்டுகிறேன். ஃபேஸிங் கிரேவ் சார்ஜஸ், இவர்கள் மீது சீரியஸான அலிகேஷன் இருக்கிறது. ஜஸ்டிஸ் SN Dhingra, misused position as court appointed, observed for quid pro quo. இந்த நபர் மீது வழக்கு இருக்கு. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த அந்த வழக்கு இருக்கு. அதே காரணம் காட்டி இவரை எழுத வைத்திருக்கிறார்கள். தீபக் சிங்கல், ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி UP, accused of 1500 crore Gomati river fund scam, and he is talking about Rahul Gandhi and opposition leader that they should not question. 1500 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி ஸ்கேம் செய்த நபர் இந்த கடிதத்தில் VVIP. And this is what the entire Godi media is showing you since yesterday. LV Subramaniam, former chief secretary of AP, sanctioned for prosecution in APIIC Emmer real estate scam. MR real estate scam இந்த நபர் மீது இருக்கு, ஒரு ஊழல்வாதி. RN Singh, former DGP UP, over 3 crore cash recovered from his home in IT raid. இன்கம் டாக்ஸ் ரேட் போடப்பட்டது இந்த நபர் மீது. அவருடைய வீட்டிலிருந்து கேஷா 3 கோடி ரூபாய் எடுத்திருக்கிறார்கள். அந்த நபர் இந்த கையெழுத்து போட்டிருக்கிறாரா? Do you understand what kind of credibility this letter has and these 272 people has? Criminals. People who are facing criminal charges or scamsters.
are writing these kind of letters, and Godi media is not questioning them. The next person, A.K. Manappa, former Secretary Karnataka, accused of KPSE exam and BDA mutual fund scam. இரண்டு ஸ்கேமில் இந்த நபருடைய பேர் இருக்கு. He is saying no, you cannot question constitutional institution. இந்த நாட்டில் எந்த விதமான தவறும் நடக்கலை, ஓட்டு திருட்டு நடக்கலை, எஸ்ஐஆர் தவறு நடக்கலை, பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, எல்லாமே சரியாக நடக்குது. நீங்கள் மோடியை பற்றி தவறாக பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, எஸ்ஐஆரை பற்றி கேட்கக்கூடாது, ஓட்டோரியை பற்றி பேசக்கூடாது. This is what this person had done. He himself a scamster. Ramesh Zalki, former Principal Secretary Karnataka, accused in desperation asset case. இந்த நபர் மீது அளவுக்கு மீறிய, இந்த எல்லாருக்கிட்டையும் அளவுக்கு மீறிய சொத்து தான், ஆனால் அந்த சொத்து விவகாரத்தை பற்றிய இந்த நபர் மீது ஒரு வழக்கும் இருக்கு. My last person is B.K. Singh, former IFS, accused in disapprobation of asset case. இந்த நபர் வீட்டில் ஏராளமான சொத்து, அளவுக்கு மீறின சொத்து இந்த நபர் கையில் இருந்ததாக ஒரு accusation. Now you tell me, these people, the so-called 272 VVIPs of this country who said assault on national constitutional authority, constitution மீதே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. Leader of opposition is misleading the people. இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்களை பற்றி நீதிபதி ஜோசப் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், அவருடைய 5 மெம்பர் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் எடுத்து வைத்த ஒரு மிக சீரியஸான ஒரு அலிகேஷன். இந்த தேர்தல் ஆணையரை அப்பாயிண்ட் செய்யக்கூடிய அந்த விதமே தவறு. திஸ் இஸ் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த நபர்கள் எங்கே போனார்கள்? அப்போ ஏன் இந்த நபர்கள் எந்த விதமான கடிதமும் எழுதவில்லை? நவ் தே ஆர் ரைட்டிங், வி ஆர் த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் சிவில் சொசைட்டி. இட் சீம்ஸ் அந்த நபர்களோட லட்சணத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. எந்த விதமான சீனியர் சிட்டிசன்ஸ், எந்த விதமான சீனியர் சிவில் சொசைட்டியை சார்ந்த நபர்கள் என்று. இந்த நபர்களுடைய பிரச்சனை ஓட்டு திருடப்படுவது, இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரிகள் பறிக்கப்படுவது, 68 லட்சம் நபர்கள் ஓட்டு அதிகாரத்தை இழந்து விட்டார்கள், பீகாரில் திருட்டுத்தனமாக இவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டது, மகாராஷ்டிராவில் ஓட்டுச்சோரி நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது, ஹரியானாவில் நடந்தது, ஆதாரங்களை ராகுல் காந்தி எடுத்து வைத்தது, இல்லை மற்ற இடங்கள் வழியாக வெளிவந்த அந்த அலிகேஷன், அக்யூசேஷன், சுப்ரீம் கோர்ட் வரை தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது, இது எல்லாமே இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்களுக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி ஓட்சோரியை பற்றி ஆட்டம் பாம் என்று கூறிவிட்டாராம். ஸோ அவருடைய முறை எங்களுக்கு பிடிக்கவில்லை. அண்ட் these so-called, so-called ex-judges, ex-bureaucrats, retired armed force officers, retired policemen, IPS, IFS officers, இவர்களுக்கு எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான டிமாண்ட் அவர்களுக்கு தெரியவில்லையோ புரியவில்லையோ. என்ன கேட்கிறார்கள்? 5 மணிக்கு மேலே திடீர்னு நீங்கள் இத்தனை % ஓட்டு பதிவிட்டதாக கூறுகிறீர்கள், அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க. இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதே சிசிடிவி வைத்து தானே சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் எப்படி ஒரு ஆஃபீஸர் தில்லுமுல்லை செய்ய பார்த்தார், அதில் அந்த வீடியோ பதிவாகவில்லை என்றால், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவாகவில்லை என்றால் அதன் அவர் அப்படியே பிளேட்டை மாற்றியிருப்பார். அதுதானே கேட்கிறார்கள். அரசாங்கம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு கூட, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது கூட 40,000 கோடி ரூபாயை பட்டுவாரா செய்திருக்கிறது பீகாரில். அப்போ இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. உங்களுக்கு முன்பு இந்த லெட்டரை நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த லெட்டர் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் இந்த நபர்களுடைய படங்களை. இப்போ பாருங்கள், இந்த கடிதத்தை எந்த தகுதியை வைத்து இந்த நபர்கள் எழுதியிருக்கிறார்கள், அல்ல பிஜேபி எந்த அளவில் இன்னும் எவ்வளோ கேவலமாகுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஞானேஷ்குமாரை காப்பாற்றுவதற்காக
எவ்வளோ கீழ்த்தனமாக இவர்கள் வேலை பார்ப்பார்கள் எனக்கு தெரியவில்லை. 272 நபர்கள் பிஜேபியில் ஏற்கனவே இணைந்துவிட்ட நபர்கள் அல்ல பிஜேபியில் இணைய போகக்கூடிய நபர்கள். இப்போ அந்த ஸ்கேமர்களையும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டேன். எப்படி பிஜேபிக்குள்ளே போனாலே நீங்கள் அப்படியே ஒயிட் வாஷ் ஆகி வாஷிங் மிஷினில் போயிட்டு வெளியில் வருவீர்களோ அதே மாதிரி தான் இவர்களும். இப்போ கடிதத்தை எழுதிட்டார்கள். இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் மாயமாகி போகும். இவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், கவுன்சிலர் சீட்டு கிடைக்கும், எம்பி சீட்டு கிடைக்கும். இவர்களும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் வந்து விடுவார்கள். யார் கண்டால் இதில் யாரையோ சீஃப் மினிஸ்டராகவும் மாற்றி விடுவார் நரேந்திர மோடி. நோபடி நோஸ் ஹி கேன் டூ தட். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டை சூறையாடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.